गाइस நம்ம கார்த்தி அப்புறம் அரவிந்த் சாமி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சு ரீசன்ட்டா தியேட்டரிக்கல் ரிலீஸ் ஆன மெய்யழகன் படத்துக்கான ஓடிடி அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த மெய்யழகன் படத்துக்கான ஓடிடி அப்டேட்டை பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிருங்க. இந்த மெய்யழகன் படத்தை லாஸ்ட் வீக் செப்டம்பர் 27 கிராண்டா தியேட்டரிக்கல்ல கொண்டு வந்தாங்க. நம்ம கார்த்தியோட யதார்த்தமான நடிப்பை இந்த படத்துல பார்க்கலாம். தியேட்டரிக்கல் ரிலீஸ் ஆகி செம்ம பெர்ஃபார்மன்ஸ் படத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஃபீல் குட் படமா இந்த படத்தை இறக்கி இருந்தாங்க. பார்த்தவங்களுக்கு எல்லாமே இந்த படம் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு தான் சொல்றாங்க. நான் இன்னும் இந்த படத்தை பார்க்கல. ட்ரைலரை பார்த்ததை வச்சும் மத்தவங்க சொன்னதை வச்சு சொல்றேன். ஃபீல் குட் பண்ணா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த படம் எப்போ ஓடிடில ஒரு ஷூட் நானும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நெட்ஃபிளிக்ஸ் தான் இந்த படத்துக்கான ஸ்ட்ரீமிங் ரைட்ஸா வாங்கியிருக்காங்க. தமிழ் சினிமால பொதுவா ஒரு படம் ரிலீஸ் ஆனா அந்த படத்தை 4 வாரம் கழிச்சு ஓடிடில பிரீமியர் பண்ணிடுவாங்க. சோ அதே மாதிரி தான் இந்த மெய்யழகன் படத்தையும் தியேட்டரிக்கல்ல போன வாரம் இறக்குனாங்க. சோ கரெக்டா இந்த 3 வாரம் கழிச்சு இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீமிங் பண்ணிடுவாங்க. அக்டோபர் லாஸ்ட் வீக்ல நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அப்ப இந்த மெய்யழகன் படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல எதிர்பார்க்கலாம். சோ நீங்க இந்த மெய்யழகன் படத்தை பார்த்துட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. நான் இன்னும் இந்த படத்தை பார்க்கல. படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.